ஒரு ஊர்ல இந்த வருஷம் வெயில் சாதாரணமா இல்ல. மார்ச் மாசத்திலேயே வெயில் உக்கிரமா காய ஆரம்பிச்சது. அந்த ஊர்ல பேருள்ள குடும்பம் சாரதா பிரசாதோட குடும்பம். 3 மகன்கள் 3 மருமகள்கள். அந்த வீடு எப்பவும் கலகலன்னு இருக்கும். பெரிய மகன் ரமேஷ், மருமக அனாமிகா, 2வது பையன் சுரேஷ், மருமக அவனி, 3வது பையன் அருண், மருமக அஞ்சலி. இந்த 3 மருமகள்களும் ஒருத்தருக்கொருத்தர் எப்போது விட்டு கொடுக்காம இருப்பாங்க. ஆனா அந்த வருஷம் காஞ்ச வெயில் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பரீட்சையை ஏற்படுத்துச்சு. ஒரு நாள் வீட்ல சாரதா முகத்துல இருந்த வியர்வைய தொடச்சுக்கிட்டு கையில இருந்த விசிறியால வீசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அடடடடடா, என்ன ஆச்சு இந்த சூரியனுக்கு? காலங்காத்தாலே இவ்ளோ வெயில். காலையில 8 ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துடுறாரு. மத்தியான நேரத்துல காலடி எடுத்து வைக்க முடியல. ஆமா சாரதா, இந்த கான்கிரீட் வீடு பகல்ல வெப்பத்தை இழுத்துக்கிட்டு ராத்திரியில வெப்பத்தை கக்கிக்கிட்டு இருக்கு. ஃபேனை போட்டா போதும், அனல் காத்த கீழே வீசுது. ஊர்ல குளம்லாம் கூட வத்தி போச்சு. ஆமா மாமா, ராத்திரியில பெட்ரூம்ல படுக்கணும்னாலே பயமா இருக்கு. போர்வைய தண்ணியில நினைச்சுக்கிட்டு மேல போத்திக்கிட்டு படுத்தாலும் சரி, 10 நிமிஷத்துல அது காஞ்சு போயிடுது. அக்கா, எனக்கு கூட இந்த வெயில்ல அடுப்புக்கிட்ட நிக்கிறது நரகம் மாதிரி இருக்கு. வெயில் கிச்சனுக்குள்ளேயும் அடிக்குது. வேர்த்து வேர்த்து ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிடுது. ஏதாவது வழி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுக்கா. அத்த, நேத்து தான் பேப்பர்ல படிச்சேன், இந்த வெயிலுக்கு நிறைய பேருக்கு மயக்கம் வந்து பொத்து பொத்துன்னு விழறாங்களாம். நம்ம எவ்வளவு மோர் குடிச்சாலும் தண்ணி குடிச்சாலும் இந்த வெயில தாங்க முடியல. நம்ம வீட்ல சில்லுன்னு ஒரு இடம்ங்கிறதே இல்லையே. என்னவோமா, அந்த காலத்துல எங்களுக்கு இந்த அளவுக்கு வெயில் அடிச்சதே இல்ல. மண்ணு வீடா இருந்ததுனால எங்களுக்கு தெரியலையோ என்னவோ. ஆனா இந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வீடுங்க தானே. ஏசிய போட்டுக்கிட்டாலும் சரி, ஊருக்குள்ள சரியா வோல்டேஜ் இருக்காது, கரண்ட் இருக்காது. கரண்ட் இருந்தா பில் அதிகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மத்தியானம் ஹால்ல எல்லாரும் வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. காத்து கூட அவ்வளவா அங்க வரல. அப்போ அனாமிகா பழைய புக்குகளை திறந்து பாத்துக்கிட்டு எதை பத்தியும் நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தா. திடீர்னு அவளுடைய முகத்துல ஒரு பிரகாசம் தெரிஞ்சுது. அத்த, மாமா, எல்லாரும் இப்படி கேளுங்க. இந்த வெயில்ல இருந்து நம்ம எல்லாரும் நம்மள காப்பாத்திக்க எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா டக்குன்னு உதயமாயிருக்கு. என்ன யோசனைமா அது? ஏதாவது புது ரக கூலரை கண்டுபிடிக்க போறியா? இல்ல மாமா, இயற்கையாவே நமக்கு எப்படி கூலிங்க கொண்டு வரதுன்னு யோசிக்கிறேன். நம்ம வீட்டுக்கு பின்னாடி பெரிய காலி இடம் இருக்குல்ல, அங்க நம்ம ஒரு அண்டர் கிரவுண்ட் வீட்டை தயார் பண்ணா எப்படி இருக்கும்? அண்டர் கிரவுண்ட் வீடா? அப்படின்னா கிரவுண்ட தோண்டி அதுக்குள்ள வீடு கட்டி அதுக்குள்ள இருக்கணுமா? அதெல்லாம் பாசிபிள் ஆக்கா? எல்லாம் பாசிபிள் தான். நிலத்துல இருந்து நம்ம 5ல இருந்து 10 அடி வரைக்கும் உள்ள போகணும்னா சூரிய வெளிச்சம் இருக்காது. மண்ணை தாண்டி சூரிய வெளிச்சம் அவ்வளவு உள்ள வராது. அந்த இடத்துல உஷ்ணம் இல்லாம எப்பவும் சில்லுன்னு இருக்கும். நம்ம ஒரு பெரிய ஹால் மாதிரி இடத்த பூமிக்குள்ள தோண்டி அதை சுத்தி நம்ம சுவர் எழுப்பி விட்டோன்னு வை, அது ஒரு ஹால் ஆயிடும். மேல மண்ணாலேயே சீலிங்கை ஏற்பாடு பண்ணிக்கலாம். மேல வெயில் அடிச்சா கூட நமக்கு உள்ள ஏசி ஓடுற மாதிரி இருக்கும். அட, சூப்பரா இருக்குக்கா ஐடியா. நிலத்துக்கு உள்ளன்னா அது ஒரு குகை மாதிரி இருக்கும் தானே. சின்ன வயசுல கிணத்துக்குள்ள இறங்கணும்னா சிலு சிலுன்னு இருக்குமே, அப்படிதானே? ரொம்ப நல்ல ஐடியாக்கா. யோசனை கேக்கெல்லாம் நல்லாதாமா இருக்கு. ஆனா காத்துக்கு எங்க போறது? உள்ள பிராணவாயு இருக்காதே, மனுஷங்களால உயிர் வாழ முடியுமா? அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்காத்த. 4 மூலையிலயும் நம்ம வென்டிலேஷன், அதுக்கு பைப்பு வைப்போம். மேல எல்லாம் தெரியற மாதிரி ஒரு கண்ணாடி ஜன்னலை வச்சா மேல என்ன நடக்குதுன்னு தெரியும். உள்ள வர்றதுக்கு படிக்கட்டு வச்சுக்கலாம். நல்ல யோசனைமா. புராதன காலத்துல எல்லாம் கூட ராஜாக்கள் இந்த மாதிரி ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அனாமிகா சொல்றது சாஸ்திரப்படி கூட கரெக்ட் தான். பூமி எப்பவும் ஈரப்பதத்தை அடியில தக்க வச்சுக்குமே. டே ரமேஷா, சுரேஷா, அருண், நீங்க என்ன சொல்றீங்க? அனாமிகா யோசனை எப்பவும் சூப்பரா தான் இருக்கும். நமக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல இருக்கிற மண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது சரிய வாய்ப்பே இல்ல. நாங்க 3 பேரும் நாளையில இருந்து வேலையை ஆரம்பிக்கிறோம். ஆமா அண்ணா, வெளியில பணம் கொடுத்து யாரையாவது வர வைக்கிறதுக்கு பதில் நம்மளே சொந்தமா நம்ம வீட்டை கட்டுனா மாதிரி ஆச்சு. நம்ம மனைவிகள் கூட உதவி செய்வாங்கல்ல. ஆமா, கண்டிப்பா. ஒரு வாரம் இதுக்கு வேலை செஞ்சா போதும். இந்த வெயில் காலம் முழுக்க தாக்கு பிடிச்சிடலாம். நாளையில இருந்தே நான் வேலையை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ராத்திரி எல்லாரும் உட்காந்து பிளான் போட்டாங்க. மறுநாள் காலையில 5 மணிக்கே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேரும் கடப்பாறையால
நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க. மருமகள்கள் 3 பேரும் அந்த மண்ணை கூடையில வச்சு வெளியே கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, எனக்கு அந்த மண்ணு இவ்ளோ வெயிட்டா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சியா? 2 அடி தோண்டின உடனேயே மண்ணு சில்லுன்னு ஈரப்பதத்தோட இருக்கு. ஆமாக்கா, மேல என்னதான் அனல் வீசினாலும் மண்ணை தோண்ட தோண்ட சில்லுன்னு இருக்கு. நல்ல வாசனையா இருக்கு. வேலை செய்யவே நல்லா இருக்கு. தளராதீங்க. நம்ம 5 அடி வரைக்கும் உள்ள போகலன்னா இந்த ஈரப்பதம் இருக்காது. இதெல்லாம் காஞ்சிடும். ரமேஷ், இந்த பக்கம் மண்ணையும் தோன்றீங்களா? அந்த இடத்துல நம்ம படிக்கட்டு கட்டணும். பாத்துமா மருமகள்களே, அப்பா ரமேஷா மத்தியில பில்லர் மாதிரியே ஒரு இடத்த விட்டு வச்சிருப்பா. இல்லைன்னா மேல சீலிங்கு நிக்காது. என்னங்க, அந்த வைக்கோலெல்லாம் போய் கொண்டு வாங்கல, மேல கூரை போடணும் இல்லையா? இப்படி 1 வாரம் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை கட்டினாங்க. 3 மகன்களும் கஷ்டப்பட்டு 5 அடிக்கு நிலத்தை தோண்டி குழியாக்குனாங்க. 15 அடி நீளத்திலையும் 20 அடி அங்குலத்திலையும் ஒரு பெரிய ரூமை ரெடி பண்ணாங்க. சுவர்களையும் மண்ணாலேயே ஏற்பாடு பண்ணி அதை பூசினாங்க. மேல நல்லா மண் கலவைய செஞ்சு அது கூட கொஞ்சோண்டு சிமெண்ட், கல்லு எல்லாத்தையும் போட்டு பூசினாங்க. அத்த, மாமா, வீடு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் உள்ள போகலாம் வாங்க. அடடே, என்னம்மா அனாமிகா, ஒரு 2 அடிதான் எடுத்து வச்சேன். உஷ்ணம் எல்லாம் மாறிடுச்சு. உள்ள ஏசி போட்டா மாதிரி குளு குளுன்னு இருக்கே. எங்க 20 டிகிரியை விட குறைவாதான் இருக்கும் போல இருக்கு. உண்மைதாங்க, ஏசிய போட்ட மாதிரி தான் இருக்கு. மேல அந்த கண்ணாடி வழியா வர்ற வெளிச்சத்தால இந்த இடம் முழுக்க வெளிச்சமா இருக்கு. இருட்டாவே இல்லையே. அத்த, நான் இந்த இடத்துல ஒரு மூலையில சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். எங்க சமைச்சோன்னா அந்த புகையெல்லாம் வெளியே போறதுக்கு ஒரு பைப் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இனிமே உங்களுக்கு புழுக்கமாவே இருக்காது. நானு இந்த மூலையில மாமாவுக்கு சேர கூட போட்டிருக்கேன். இங்க உட்காந்து நிம்மதியா நீங்க நியூஸ் பேப்பர் படிங்க, நாவல் படிங்க. ராத்திரியில இங்க எல்லாரும் பாய போட்டு படுப்போம். இப்படி மறுநாள்ல இருந்து அவங்களோட தின வாழ்க்கை பூர்த்தியா மாறிடுச்சு. பகல்ல 10 மணிக்கெல்லாம் எல்லாரும் அண்டர் கிரவுண்ட் வீட்டுக்கு போனாங்க. மத்தியானம் சாப்பாடு கூட அங்கேயே சாப்பிட்டாங்க. அந்த சில்லுன்னு இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஊர்ல இருக்க மத்தவங்களால அந்த சூட தாங்கவே முடியல. வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா, ஊர்ல இருக்க எல்லாரும் நம்ம வீட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரங்கநாதன் வந்தார். நம்ம வீட்டை பார்த்து, அடடே, உங்க மனைவிகள் சாதாரண ஆளுங்க இல்ல, அதி புத்திசாலிங்கன்னு சொன்னாரு. அவரு பயங்கரமா பாராட்டினாரு. ஆமா அண்ணா, நம்மளை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட இதே மாதிரி முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செஞ்ச இந்த வேலை எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இதெல்லாம் என் மருமகளுங்க மண்ணை சுமக்கலன்னா நடந்திருக்கோன்றீங்களா? உண்மைய சொல்ல போனா அனாமிகாவோட இந்த யோசனை, அவனி அஞ்சலியோட உதவி இல்லைன்னா இது நடந்திருக்காது. எங்களால இந்த வெயிலையும் தாங்கியிருக்க முடியாது. அத்த, நாங்க மட்டும் எதுவும் பண்ணல. நீங்க எல்லாருமே உதவி செஞ்சிருக்கீங்க. இல்ல 1 வாரத்துல முடிச்சிருக்க முடியுமா? எங்க எல்லாரோட ஒத்துமைதான் இது நடக்க காரணமாச்சு. ஆமாக்கா, இந்த அண்டர் கிரவுண்ட் வீட்டுல டைம் போறதே தெரியல. சில்லுன்னு இருக்கிறதுனால களைப்பா கூட இல்ல. அத்த, நாளைக்கு புத்தாண்டு விழா. நம்ம இந்த அண்டர் கிரவுண்ட் வீட்டிலேயே அதை கொண்டாடலாமா? ஜாலியா இருக்கும். நம்மளால மறக்க முடியாத பண்டிகையா கூட இருக்கும்ல. அந்த வருஷம் வெயில் உச்ச ஸ்தாய்க்கு போனா கூட சாரதா குடும்பத்தை அது எந்த அளவுலயும் பாதிக்கல. எவ்வளோ டிகிரியில வெயில் அடிச்சாலும் அது மேல் தட்டோட நின்னுடுச்சே தவிர அது உள்ள வரல. சில்லுன்னு தண்ணி, சில்லுன்னு காத்து, மருமகள்களோட சிரிப்பு சத்தம், அந்த வீடே சொர்க்கமா மாறுச்சு. ஜூன் மாசம் மழை வர்ற வரைக்கும் அவங்க அந்த அண்டர் கிரவுண்ட் வீட்லயே தான் தங்கி இருந்தாங்க. பாத்தியா சாரதா, இந்த வருஷத்தோட மழைக்காலம் வந்துருச்சு. காத்துல அனல் குறைஞ்சு குளுகுளுன்னு இருக்கு. இந்த வெயில் காலத்தை நம்ம கடந்துட்டோமா? நிஜம்தாங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம மருமகள்கள் தான் காரணம். அவங்க புத்திசாலித்தனம் தான் வெயில்ல இருந்து நம்மள காப்பாத்துச்சு. அத்த, இயற்கைய வெல்றதுங்கிறது அதோட சேர்ந்து வாழறதுதான். நம்ம இயற்கைய நம்பணும். அந்த பூமாதேவி நம்மள கைவிடல. சரி, இந்த ரூமை இப்ப கிளீன் பண்ணிட்டு மூடிடலாம்க்கா. அடுத்த வெயில் காலத்துக்கு ஓபன் பண்ணலாம். எதுக்குக்கா மூடி வைக்கணும்? குளிர்காலத்துல இந்த இடம் சூடா இருக்கும். கதகதப்பா எல்லாரும் இங்கேயே வந்து படுத்துக்கலாம். இப்படி அந்த 3 மருமகள்களும் ஒத்துமையா ஒண்ணு சேர்ந்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றது மட்டும் இல்லாம குடும்பம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கவும் செஞ்சாங்க. ஊர் மக்களே அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. சாரதா பிரசாத் தம்பதி தன்னோட மருமகள்களை ஆசிர்வாதம் பண்ணி சந்தோஷப்பட்டாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.
ஒரு வீட்ல சாரதா பிரசாத் தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பசங்க, 3 மருமகள்கள் இருந்தாங்க. சாரதா பயங்கர கஞ்சம். பைசாவை செலவு பண்ணணும்னா அவங்களுக்கு உயிரே போற மாதிரி. மாமியாருக்கு தகுந்த மாதிரியே 2வது மருமக அவனி, 3வது மருமக அஞ்சலி. எங்க செலவு பண்ணாம பணத்தை சேர்த்து வைக்கலாம், எந்த பொருளை செலவு பண்ணாம அப்படியே வச்சுக்கலாமான்னு யோசிப்பாங்க. ஆனா பெரிய மருமக அனாமிகா மட்டும் ரொம்ப தெளிவான பொண்ணு. சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணுவா. இப்படியே அந்த வீட்ல காலத்தை கழிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லயே கோடைக்காலம் வந்தது. வெயில் பயங்கரமா காஞ்சது. ஒரு நாள் வீட்ல இருந்த ஹால்ல சாரதா, அவனி, அஞ்சலி 3 பேரும் வேர்வைய தொடச்சுக்கிட்டு நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பிரசாத் பேப்பரால விசிறிக்கிட்டு இருந்தாரு. அடடடட, என்னப்பா பிரசாத் இதெல்லாம்? காலையில 8 மணிக்கே சூரிய பகவான் கூப்பிடாம வந்து நிக்கிறாரு. இந்த வெயில் காலத்தை எப்படி கழிக்க போறோமோ என்னவோ. இந்த வெயிலுக்கு தாங்குவனா இல்லையான்னு எனக்கே பயமா இருக்கு. வெயில் காலம் வந்தாலே போதும், உன் கஞ்ச பிசுனாரித்தனம் தலைவிரிச்சு ஆடும். வீட்ல என்னென்ன நியமனங்களை போட போற நினைச்சாலே பதறுது. பாத்தீங்களா மருமகள்களே, உங்க மாமனாருக்கு நான் சிக்கனமா இருக்கிறது பிடிக்கல. ஆனாலும் உங்க மாமனார் சொல்றத நான் மதிக்க மாட்டேன். அவனே, அஞ்சலி இங்க வாங்க. நாளையில இருந்து நம்ம வீட்டுக்கு புது செட்டு ரூல் போட போறேன். சொல்லுங்க அத்த, உங்க வார்த்தையை என்னைக்காவது மீறி இருக்கேனா? எதை எங்க சிக்கனப்படுத்த சொல்றீங்களோ பண்றேன். என் கதையும் தெரியும்ல அத்த. நீங்க 10 ரூபாய் மிச்சப்படுத்த சொன்னா நான் 100 ரூபாய் மிச்சப்படுத்தி அசத்திருவேன். என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? வெயில் காலம்னு சொல்லி ஏக போகமா தண்ணிய செலவு பண்ணாதீங்க. கரண்ட் பில்ல கூட நம்ம குறைக்கணும். அதனால நாளையில இருந்து ஒரு நாளைக்கு 2 தடவைலாம் குளிக்க முடியாது. பகல் நேரத்துல ஃபேன், ஏசி போடக்கூடாது. எல்லாரும் தலா 1 பக்கெட் தண்ணில தான் நாள் முழுக்க செலவு பண்ணணும். துணிய தினந்தோறும் துவைக்க கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை துவைப்போம். அப்பதான் அனாமிகா அங்க வந்து, என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? வெயில் காலத்துல பயங்கரமா வேர்க்கும். 2 தடவை குளிச்சாதானே நம்மளால ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். தண்ணி கூட நிறைய குடிச்சாகணும். ஃபேன் இல்லாம பகல் நாள்ல எப்படி இருக்க முடியும்? நீ வாய மூட அனாமிகா. எப்பவும் நான் சொல்றத மறுத்து பேசிட்டு இருப்ப. தண்ணியே குழாயில இருந்து சும்மாவா வருது? அதுக்கு வரி கட்டுறோம், மோட்டர் போடணும். நான் சொல்றதுதான் இந்த வீட்ல நடக்கணும், அவ்வளவுதான். அவனி, அஞ்சலி, நான் சொல்றதுதான் நடக்கணும். எது என்ன ஆனாலும் சரி. இந்த வெயில் காலத்துல கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, இது எல்லாத்தையும் நம்ம மிச்சம் பண்ணணும். ஓகே அத்த. இன்னையில இருந்து நான் வீட்ல தண்ணி எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு காட்டுறேன். நானு கரண்ட் பில்லு வராம எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு காட்டுறேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்த. இப்படி அவங்க கஞ்சத்தனத்தால எதை மிச்சப்படுத்தலான்னு பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஒண்ணு நினைச்சா இன்னொன்னு நடக்குது. 2 நாள் கழிச்சு சுரேஷ் ஆபீஸ்ல இருந்து கோபமா வீட்டுக்கு வந்தான். அவன் ட்ரெஸ்ல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வந்துச்சு. அம்மா, அவனி எங்க இருக்கீங்க? சீக்கிரமா இங்க வா. என்னங்க ஆபீஸ்ல இருந்து வந்தது கத்துறீங்க? கத்தாம என்ன பண்ண சொல்ற? என் சட்டையை நீ எப்படி துவைக்கிற அவனி? ஆபீஸ்ல என் பக்கத்துல உட்காந்துருக்கவங்க என் மேல கெட்ட நாத்தம் அடிக்குதுன்னு என் பக்கத்துக்கே வரமாட்டாங்க. சோப்பு போட்டுதான் என்னோட சட்டையை துவைக்கிறியா என்ன? சோப்பு போட்டா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும்லங்க. அத்தை 1 பக்கெட் தண்ணிய தான் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அதனால அரிசி கழுவுன தண்ணிய தூக்கி போடாம அந்த தண்ணியிலேயே உங்களோட சட்டையை ஊற வச்சு ஒரே ஒரு மக்கு தண்ணியில அலசி புழிஞ்சு காய போட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு தண்ணிய மிச்சப்படுத்திருக்கேன்னு? என்னது, அரிசி கழுவுன தண்ணியில என் சட்டையை துவைக்கிறியா? உன் கொஞ்சத்தனத்துக்கு அளவில்ல. அதனாலதான் என் சட்டையில இருந்து இவ்ளோ கெட்ட நாத்தம் என்னாலேயே தாங்க முடியல. இந்த வெயில் காலத்துல வேர்வையும் கலந்து அந்த சட்டை சகிக்க முடியாத நாத்தத்தை தருது. கடவுளே. அதே மாதிரி 3வது பையன் அருண் வீட்டுக்கு கத்திக்கிட்டே வந்தான். அஞ்சலி, வீட்ல என்ன கொஞ்சம் கூட காத்தே இல்ல. ஃபேனை எதுக்கு நிறுத்தின? சுவிட்ச போட்டா அது சுத்தவும் மாட்டேங்குது. ஃபேனை போட்டா கரண்ட் பில் ஆகும்னு காலையிலேயே நான் மெயின் சுவிட்ச போய் ஆஃப் பண்ணிட்டேன். வெயில் காலத்துல கரண்ட் பில்லு அதிகமா வரும்னு அத்தை சொன்னாங்கல்ல, அதுக்குதான் இந்த பிளான். நம்ம வீட்ல பகல்ல கரண்ட் இருக்காதுங்க. ராத்திரியில ஒரே ஒரு ஃபேனு, ஒரே ஒரு லைட்டு. உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? வெளியில 40 டிகிரி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ள ஃபேனை போட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரிட்ஜையும் ஆஃப் பண்ணிட்டியா? ஆமாங்க, ஃப்ரிட்ஜ் எப்பவும் ஆன்ல இருந்தா கரண்ட் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால அதையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஐயோ கடவுளே, அதுல காலையில வச்ச பால், தயிர் எல்லாமே இருக்கு. வெயில் அது என்ன நிலைமையில இருக்கோ? குடிக்கிறதுக்கு சில்லுன்னு கொஞ்சம் தண்ணியாவது தருவியா? சில்லுன்னு தண்ணியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. காலையில பிடிச்ச குழா தண்ணி இருக்கு. வேணும்னு அதை ஒரு சொம்பு கொண்டு வந்து தரேன். அத ராத்திரி வரைக்கும் வச்சு குடிங்க.
என்னடி பேசிக்கிட்டு இருக்க? தாகத்துக்கு தண்ணி கொடுடின்னா ஒரு சொம்பு தண்ணிய ஒரு நாள் ஃபுல்லா குடிக்க சொல்ற. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல பிரசாத் தலைய புடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. ரொம்ப களைப்போட இருந்தாரு பிரசாத். சாரதா, சாரதா, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. கொஞ்சம் மோர் இருந்தா கொண்டு வாயேன். மோருக்கு எங்க போறது? அஞ்சலி தான் ஃப்ரிட்ஜ ஆஃப் பண்ணி வச்சிருக்காளே. பால் கெட்டு போச்சு, தயிர் புளிச்சு போச்சு. நான் தான் முதல்ல சொன்னேன்ல, வயிறார தண்ணிய குடிச்சா தலைவலி கலப்பு இதெல்லாம் வராதுன்னு. வர்ற வழியில குழாயில புடிச்சு குடிக்க வேண்டியதானே. என்னடி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? வெயில் காலத்துல தண்ணி குடிக்கலனாலும் மோர் குடிக்கலனாலும் டீஹைட்ரேஷன் வந்து மேல போக வேண்டியதுதான். உன்னோட கஞ்சத்தனத்தால வீடே ரெண்டா கிடக்குது. நீங்க சும்மா பயப்படாதீங்க. இது எல்லாம் சிக்கனம்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேரும் நடந்துக்கிற விதத்தால அந்த வீட்ல இருந்த எல்லாரும் நரகத்துல வாழற மாதிரி வாழ்ந்தாங்க. வீடு இருக்க இருக்க மோசமாச்சு. புழுக்கத்துல தூக்கமே வரல. இந்த சூடுக்கு எல்லாருக்கும் வேர்வை வந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் இந்த கோடை காலத்தை அனாமிகா தெளிவா எதிர்கொண்டுகிட்டு இருந்தா. அவளோட ரூமு, அவளோட கணவன் ரமேஷ் இருக்கிற இடம் சிலுச்சிலுன்னு இருக்க மாதிரி ஏற்பாடு பண்ணினான். ஒரு நாள் ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். அப்பா, வெளியில வெயில் பயங்கரமா இருக்கு. ஆனா நம்ம ரூமுக்கு வந்ததும் ரொம்ப சில்லுன்னு இருக்கா அனாமிகா. ஏசி கூட போடல. ஆனா எப்படி நம்ம ரூம் மட்டும் இவ்வளவு கூலா இருக்கு? ஏசினால மட்டும் குளுமை வந்துடாதுங்க. நான் ஜன்னல்ல பச்சை பசேல்னு புல்ல போட்டேன். அதுல அப்பப்ப தண்ணிய தெளிச்சிட்டு இருக்கேன். அதுல காத்து பட்டு வீட்டுக்குள்ள சில்லுன்னு காத்து வருது. ஏசி மாதிரி இருக்கு. இந்தாங்க, இந்த மண் பானையில தண்ணி குடிங்க. குளு குளுன்னு இருக்கும். ஃப்ரிட்ஜ் தண்ணி மாதிரி, ஆனா ஆரோக்கியமான தண்ணி. உண்மைதான் அனாமிகா, ரொம்பவே நல்லா இருக்கு. என் தம்பிங்க 2 பேரும் அவங்க மனைவிகளோட கஞ்சத்தனத்துக்கு செத்துக்கிட்டு இருக்கானுங்க. அம்மாவோட ரூல்ஸ்க்கு அப்பா பலி ஆகிக்கிட்டே இருக்காரு தெரியுமா? நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அனாமிகா. கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இன்னைக்கு அவங்க பண்ற கஞ்சத்தனத்தினால ஏற்படுற நஷ்டத்தை அவங்களுக்கே புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அன்னைக்கு மத்தியானம் விபரீதமான வெயில் அடிச்சுது. சாரதா, அவனி, அஞ்சலி 3 பேரும் கிச்சன்ல உட்கார்ந்துகிட்டு வேர்வைய தொடச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரசாத், சுரேஷ், அருண் சூடு தாங்காம ரொம்ப டயர்டா படுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் தாகமா புழுக்கமா இருந்தது. அப்ப அனாமிகா வெளியில வந்தா. அத்தை, மாமா, எல்லாரும் இங்க கொஞ்சம் வாங்க. எங்க ரூமுக்கு பக்கத்துல இருக்க பெரிய வராண்டாக்கு வாங்க. எதுக்குடிமா அனாமிகா? புழுக்கமா இருக்கு, எங்களால நகர முடியாது. வெயிலுக்கு செத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நான் சொல்றது கேட்டு கொஞ்சம் இங்க வாங்க அத்தை அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் களைப்போட நடந்து வந்து அனாமிகா ஏற்பாடு பண்ண வராண்டாக்கு வந்தாங்க. அங்க வந்ததும் எல்லாருக்கும் ரொம்ப குளுகுளுன்னு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜன்னல்ல வெட்டி வேரும் புல்லும் இருந்தது. அந்த ரூமுக்கு மத்தியில 2 பெரிய பானை இருந்தது. பக்கத்திலேயே தர்பூசணி, கரும்பு ஜூஸ் கூட பக்கத்துல இருந்துச்சு. என்னம்மா அனாமிகா, என்னது இது? காட்டுல பெஞ்ச மழை மாதிரி இந்த இடம் அவ்வளவு குளுமையா இருக்கு. இப்பதான் என்னால மூச்சே விட முடியுது. ஆமாக்கா, ரொம்ப நல்லா இருக்குக்கா. வேர்வையெல்லாம் அடங்கிடுச்சு. எல்லாரும் முதல்ல லெமன் ஜூஸ குடிங்க. இதுல சப்ஜா சீட் போட்டிருக்கேன். உடம்புல இருக்க வெப்பத்தை எல்லாம் வெளியே எடுத்துரும் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் கடகடன்னு குடிச்சாங்க. அப்புறம் பானை தண்ணியையும் குடிச்சாங்க. சுரேஷ், அருண் தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு பெருமூச்சு விட்டாங்க. அனாமிகா அண்ணி, நீங்க எவ்வளவு பெரிய தேவதை தெரியுமா? 2 நாளா சில்லுன்னு தண்ணி தொண்டையில படாம கொஞ்சம் கொஞ்சமா மேல போய்கிட்டே இருந்தோம். அஞ்சலி அவ கஞ்சத்தனத்தால என்ன நேரடியா மேல அனுப்பிடுவா போல. ஆமா அண்ணி, அவனி துணி துவைக்கிற அழகுல என் ஆபீஸ்ல வேலையே போயிடும் போல இருக்கு. இந்த வெயில் காலத்துல இவங்க பண்றது சிக்கனம் இல்ல, எங்க உயிரோட விளையாடுறாங்க. அனாமிகா, எல்லாம் நல்லாதான் இருக்கு. இப்படி பண்றதால தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு இதையெல்லாம் குறைக்க முடியுமா? என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது. அத்தை, இதுல கரண்ட்டுக்கு என்ன வேலை இருக்கு சொல்லுங்க? பானையில இருக்க தண்ணி சில்லுன்னு ஆகிறதுக்கு கரண்டா போடுறோம். ஜன்னல்ல புல்லு வெட்டி வேர் கட்டண, அதுக்கு என்ன பில் வரப்போகுது? இந்த லெமன், தர்பூசணி மொத்தமா சேர்த்து ஒரு 100 ரூபாய் ஆச்சு. நீங்க 100 ரூபாவை மிச்சப்படுத்தணும்னு நினைச்சு ₹1,00,000 ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொடுக்க போறீங்க. என்ன சொல்றீங்க? அஞ்சலி, கரண்ட மிச்சப்படுத்தலாம் சரிதான், ஆனா தேவையானப்போ ஃபேனை போட்டுக்கணும். இல்லனா டீஹைட்ரேட் ஆகும். அப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா உன் புருஷன் ₹1,00,000 செலவு பண்ண வேண்டியிருக்கும். தண்ணிய சேமிக்கலாம். ஆனா குடிக்க கூட தண்ணி கொடுக்கலன்னா தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும். துணிமணிய சரியா துவைக்கணும். இல்லனா அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு பெரிய கேடு தரும் தெரியுமா? நம்ம கழட்டி போட்ட துணியில அவ்வளோ கிருமி இருக்கும். அவசரத்துக்கு எதையும் உபயோகப்படுத்தலன்னா அதுக்கு பேரு கஞ்சத்தனம். ஷாத் உண்மைய சொன்னா அனாமிகா. சாரதா இப்பவாவது புரிஞ்சுதா?
பணத்தை சேர்த்து வைக்கிறது முக்கியம் இல்ல, இருக்கிற பணத்தை வச்சு ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கணுமா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ தெரியாதனமா இந்த மாதிரி வேலை பார்த்துட்டேன். துணியை இந்த மாதிரி துவைச்சிருக்க கூடாதுன்னு தோணுது. இந்த வெயில் காலத்துல நல்லபடியா தண்ணிய யூஸ் பண்ணி ஜாகிரதையா இருக்கேன். ஆமா அத்தை, நான் கூட சிக்கனம் பண்றேன்ற பேர்ல இவரை ரொம்பவே இம்சை பண்ணிட்டேன். இனிமேலு கஞ்சமா இருக்க மாட்டேன். அனாமிகா அக்கா சொன்ன மாதிரி ஜன்னலுக்கு வெட்டி வேறு புல்ல போடுறேன், பானையிலேயே தண்ணிய வைக்கிறேன். என்ன மன்னிச்சிருடிமா அனாமிகா, மாமியாருங்கிற அகங்காரத்துல உங்க எல்லாருக்கும் ரூல்ஸ் போடுறன்ற பேர்ல எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். வெயில் காலத்தை இந்த மாதிரி கஞ்சத்தனமா இல்ல, உன்ன மாதிரி தெளிவா புத்திசாலித்தனமா எதிர்கொள்ளணும். அதை இன்னைக்குதாம்மா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. அன்னையில இருந்து சாரதா, அவனி, அஞ்சலி 3 பேரும் அவங்களோட கஞ்சத்தனத்தை கைவிட்டாங்க. அனாமிகா புத்திசாலித்தனமா வெயில் காலத்துல நேச்சுரலா உடம்ப கூலாக்குற பழங்கள், மண் பானையில தண்ணி, அவசரத்துக்கு ஏற்ப கரண்ட், தண்ணி எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணுங்கிற அறிவு, இது மட்டும் இல்லாம ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பாடத்தை கூட எல்லாருக்கும் புகுத்தினான். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.